பேசும்போது குறிப்பிட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஜி ராமகிருஷ்ணன் தன்னுடைய அறிக்கையில பதில் சொல்றாரு. அதாவது தேர்தல் உடன்பாடு கொள்கிற கட்சிகள் அனைத்து அம்சங்கள்லையும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளோட 100% உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுதான் எல்லா உடன்பாடுகள்லையும் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரே பல விஷயங்களை திமுகவோடு ஏன் சேரவில்லை என்பது சேரமாட்டோங்கிறதுக்கு பல காரணம் சொல்றார். ஒன்று, அதில் ஊழல் இருக்குது, வழக்கு 2G வழக்கில் தான் இன்னமும் இருக்குது, தீர்ப்பு வரல. அப்படி ஒரு குற்றவியல் வழக்கில் இருக்கிறதுனால சேரமாட்டோம் அப்படின்றார். ஆனால் பெங்களூரில் இருக்கிறது என்ன வழக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி அவங்க ஜிஆர்கே கவலைப்படல. ஒன்று, கொள்கை அடிப்படையும் பேசுகிறார். கொள்கை அடிப்படையிலையும் நெருக்கம் நீங்கள் உண்மையாக பார்த்தால் திமுகவோடு தான் மார்க்சிஸ்ட் கூடுதல் நெருக்கமாக இருக்க முடியும். நீங்கள் அயோத்தியாவில் கரசேவிக்கு அந்த அம்மா ஆள் அனுப்புனாங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள். பாபர் மசூதி இடிப்புக்கு. சரி, இன்றைக்கி நேரடியாக கேட்குறேன், சேது கால்வாய் திட்டத்தில் 100க்கு 100 உடன்பாடு வேண்டாம், ரொம்ப அடிப்படையான கோட்பாடுகள்லையாவது இன்றைக்கு அயோத்தி பழசு விட்டுருங்க, சேது கால்வாய் திட்டத்தில் அதிமுகவின் நிலைப்பாட்டை இவங்க ஏற்றுக்கிறாங்களா கேட்டால் அதெல்லாம் ஏற்றுக்கல. ஒரு 2 இடம் கொடுத்துட்டா சரிதான் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொது உடைமை கட்சியாளர்கள் அப்படி பேசலாமா? அதான் நான் சொன்னேன், ஒரு பொது உடைமை கட்சியாளர்கள் அப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீங்கள் அதிமுகவோடு நான் நேரடியாக கேட்குறேன், அவர்கள் ஊழலே இல்லாத கட்சின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை நான் ஒத்துக்கணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் நம்புறீங்களா? ரெண்டாவது, அவர்களுடைய கொள்கை எல்லாம் உங்களுக்கு உடன்பாடானதா? இன்றைக்கி ஒரு சுயமரியாதையும் இல்லாமல் ஒரு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்திருக்கிற பத்திரிகைகளில் வந்திருக்கிற படங்களெல்லாம் ஒரு சர்க்கஸ்காரர்களுக்கு சவால் விடுற மாதிரி இருக்குது. இது மாதிரி வேறு யாராவது வளைய முடியுமான்னு, நம்ம அமைச்சர்கள் வளையிற மாதிரி. எனவே அப்படி ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு விதமான ஒரு மதச்சார்பற்ற கொள்கைக்கு தொடர்பே இல்லாத இருக்கிற ஒரு கட்சியோடு உங்களுக்கு எப்படி ஒரு கூட்டு வர முடியும்னு நான் கேட்குறேன். பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மேலே இவ்வளவு ஒரு கோபத்தோடு அந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்க வேண்டியவர்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். கலைஞர் கூட அதுதான் கருதுகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழலில் இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மாற்று கொள்கைகளுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அதை செய்வதற்கான வலுவும் அதை செய்வதற்கான முன்முயற்சியும் யார்கிட்ட இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி அது அஇஅதிமுக கிட்ட இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கான்னா இருக்குது. நீங்கள் சேது சமுத்திர திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டே தான். அது உங்களுடைய உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியும். நீங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் உங்களை போன்ற பொருளாதார கொள்கைகளுடைய பார்வையோட எல்லா பிரச்சனைகளையும் அணுகாது. அதுல திமுக அதிமுகவுக்கு இடையில நீங்க வேறுபாடு பார்க்க முடியாது. வேறு சில காரணங்களுக்காக திமுகவோட நெருக்கமாக இருக்க முடியும். அதிமுகவோட வேறு சில மத்திய அரசை எதிர்க்கிறாங்க கடந்த ஓராண்டு காலமாகன்னு சொல்லி நீங்க இப்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடையும் காங்கிரஸோடையும் எந்த விதமான உறவும் வர இருக்கின்ற தேர்தலில் நாங்க வச்சுக்க போறது இல்லை அப்படின்னு எந்த கட்சி சொன்னாலும் உடனே மனம் வரவேற்கிற கட்சி. அந்த நிலையில அந்த கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்களோட பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு நிலை எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இல்லை, அப்படிலாம் இல்லை. நாங்கள் இன்னைக்கு இந்த தேர்தலில் யாரோட தொகுதி உடன்பாடு இல்லை கூட்டு என்று முடிவு செய்யும் போது பார்க்குற விஷயம் என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும், மக்கள் விரோத கொள்கைகளையும், பொருளாதார கொள்கைகளையும் கூட இருந்தே மந்திரி சபையில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்திருக்கிறது. நாங்கள் காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு டிஎம்கே எதிர்க்க வேண்டிய தேவை. கடைசி 6 மாதம் அவங்க வெளியே வந்துட்டாங்க கருத்து வேறுபாட்டினால என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்கொயர் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த 10 ஆண்டுகள் நடந்திருக்கக்கூடிய சீரழிவுக்கு ஸ்கொயர்லி தே ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்க அந்த பாயிண்ட் தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு. ஒரே ஒரு செய்தி, 5 வருடத்துக்கு அப்புறம் 10 வருடத்துக்கு அப்புறம் வெளியே வந்தால் ஒத்துக்க மாட்டேன்னு தோழர் சொல்றாரு. 2004 2008 ஜூலை 7 வரைக்கும் நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. ஜூலை 7 வெளியே வந்தது மட்டுமல்ல, முக்கியமான இன்னொரு செய்தியை சொல்கிறேன். 2008 ஜூலை 7 காங்கிரசினுடைய ஆதரவை இவர்கள் விலக்கி கொண்டார்கள். ஜூலை 12 13 திருச்சியில் சிபிஐயினுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அப்போ திமுகவிலேருந்து விலகிடுவீங்களாண்ணா? இல்லை, நாங்கள் திமுகவுக்கான ஆதரவை விலக்கி கொள்ள மாட்டோம். நாங்கள் திமுகவுக்கான ஆதரவை எப்போ விலக்கிட்டாங்க? கடைசி வரைக்கும் நீங்கள், அதாவது காங்கிரஸை விட்டு விலகியது வேறு, திமுக விட்டு விலகலைன்னு தான் நீங்கள் 2011 வரைக்கும். 2008 ஜூலையில் வெளியே வந்த நீங்கள் ஜூலை 8 திமுக விட்டு வெளியே வந்தீங்களா?
ஏன் வெளியே வரல? இல்லை அதாவது பிரச்சனை என்னன்னா, நீங்கள் யூபிஏ அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை அது இட் இஸ் அ கிரிட்டிக்கல் சப்போர்ட் தான். நீங்கள் முதல் தேதியில இருந்து நாங்கள் ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கான கொள்கை அடிப்படையில் தான் ஆதரவு தெரிவிச்சோம். எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கூட்டே கிடையாது. அதே மாதிரியான ஆதரவை தான் திமுகவும் காங்கிரஸுக்கு வழங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் 99 2004 வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலையும் பங்கேற்று அனைத்து விதமான தாராளமய உலகமய கொள்கைகளையும் அமல்படுத்துற முக்கியமான பொறுப்புல திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரும் இருந்து செயல்படுத்தினாரு. அதற்கு பிறகு 2004 அந்த அனைத்து தவறான கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2004 மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணியில இருந்ததையும் பார்க்க முடியும். நீங்க தேசிய அரசியலுக்கும் மாநில அரசியலுக்கும் இடையில சில பிரச்சனைகள் இருக்கு நடுவில். நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க தமிழகத்துல அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியோட இருந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமான விமர்சனம் அடிப்படையில் தான் மாநிலத்தில் அந்த கூட்டு என்பது வருகிறது. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய வகுப்புவாத விஷத்தை இந்திய அரசியலில் இருந்து எடுக்க வேண்டிய தேவை வரும்போது யூபிஏ அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத கரெக்ட். அதனால தான் நீங்க வந்து திமுகவையோ மத்திய அரசாங்கத்தின்பால் எங்களுடைய நிலையிலிருந்து தான் நாங்கள் எல்லா கட்டத்திலையும் ஆதரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து விலகி அல்லது ஆட்சியை கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப வரும்போது கடந்த காலத்தில் அவங்களோட சேர்ந்து இருந்தீங்களேங்கிற விமர்சனத்தையே யாரும் சொல்லக்கூடாது, நாங்கள் இந்த முடிவை எடுத்த உடனே அப்படியே எங்களை வந்து ஆதரிக்கணுங்கிற ஒரு உணர்வோட இருக்கா? எப்படி எனக்கு அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்தோம், ஆட்சியில பங்கேற்றோம், அங்க பல விஷயங்களை செய்தோம், நாங்க இப்போ அங்க இருந்து விலகி வந்துட்டோம், வந்த உடனே எங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் இருக்கிற போதும் கூட அவர் தோழர் சொன்ன மாதிரியே தான் அது முழுமையா எல்லாவற்றுக்குமான ஆதரவு அல்ல. நீங்க அங்கேயும் பிஜேபியிலையும் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் என்பதை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதுவும் ஒரு வாக்கில் ஜெயலலிதாவால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட அந்த நேரத்தில் வாஜ்பாய் இருந்தபோது அந்த கொடுத்த ஆதரவும் குறைந்தபட்ச நடவடிக்கைகள் ஒப்புதலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்ற காரணத்தை வச்சு சொல்றேன், காங்கிரஸோட இருந்துட்டீங்க அதனால நாங்க தீண்ட மாட்டோம் கருத்து வேறுபடுறேன். ஏன்னா இப்போ சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வருவது என்பது கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் எதிர்த்தாங்க. ஆமா, அதை பிரச்சாரம் பண்ணாங்க, பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை, கடுமையாக கடைசி வரைக்கும் எதிர்த்தார்கள். இப்போ இதர் ஏன்னா நீங்க சொன்ன வரியவே நான் திருப்பி சொல்றேன், ஜோதிபாசனுடைய வரியிலன்னு சொல்றேன், நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்கவில்லை, ஆனால் அதை ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஒரே காரணம் அதை தவிர்த்து விட்டால் மதச்சார்புடைய பிஜேபி வந்துவிடும் என்பதனால அதை தவிர்ப்பதற்காக ஆதரிக்கிறோம்னு நீங்க சொன்னா நியாயம், நாங்க சொன்னா தப்பா? ஒரு மதவாத கட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக, அதாவது வெளியில இருந்து பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு தெரிவித்து விட்டு கருத்து வேறுபாடு வரும்போது நாங்க ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொண்டோம். ஆனா நீங்க அவர்களுடைய ஆட்சியில பங்கேற்று அவர்களோட 9 ஆண்டு காலம் இருந்து விட்டு எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், நாங்க மதச்சார்பின்மைக்காக நின்னோம், அதனாலதான் அவங்களை ஆதரிச்சு 4 ஆண்டு காலம் கூடவே இருந்தீங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் 2-3 ஆண்டு கூட இருந்துட்டோம், அவ்வளவுதானே வித்தியாசம். இப்படி சிம்பிளிஃபை பண்ற விஷயமா எனக்கு படல. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே நிலைனா ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும், எந்த விதமான சமரசங்களுக்கும் இடம் கொடுக்காம அப்படின்னு சொல்ல முடியுமா ரெண்டு பேராலையும்? ஆமா, சிபிஎம் பொறுத்தளவுல அதுதான் நாங்க தான் அதை அட்வான்ஸ் பண்றோம். இல்ல நீங்க வந்து இந்த இரண்டுல ஏதோ ஒன்றினுடைய ஆதரவை பெற்று ஒரு சின்ன கூட்டணியை பதவியில் அமர்த்துவதற்கான முயற்சிக்கு போக மாட்டீங்கன்னு உத்தரவாதம். காங்கிரஸை நாங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார அனுமதிக்க மாட்டோம், அதற்கு பின்னால் நிறைய பொருள் இருக்கு. ஆமா, பிஜேபி பக்கத்திலே வர விட மாட்டோம். சரி, அதுக்கு நாங்க எல்லா முயற்சியும். ஆனா அவர் எவ்வளவு கவனமா சொல்றாரு பாருங்க, சிபிஎம்ஐ பொறுத்தளவுங்கிறாரு. இப்ப மட்டும் இடதுசாரிகள் ஏன் அப்படி சொல்றாருன்னா, பாண்டியன் தோழர் வந்து இந்து பத்திரிகையில கொடுத்த அந்த பேட்டியில் சொல்றார், பிஜேபி ஆதரவோடு ஜெயலலிதா பிரதமர் ஆனாலும் சந்தோஷம் என்று போட்டுக்கொள்ளுங்கள். அதான் அவருடைய வரி. தோழர் உங்களுக்கு சந்தோஷம் தானா, இல்ல கொஞ்சம் சங்கடமா இருக்கா? இல்ல அது அவர் தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்து. திராவிட முன்னேற்ற ஒரு மாநில கட்சி, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்ற கருத்து தனிப்பட்ட கருத்தாயிடுது. சொல்லுங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸையோ திமுக பாரதிய ஜனதா கட்சியையோ திமுக ஆதரிக்காது அப்படிங்கிறதை உறுதியாக சொல்ல முடியுமா? அதாவது தேர்தல் முடிவுகள் வரப்போவது எப்படி இருக்கும் என்பது தெரியாது. எல்லாவற்றையும் கலைத்து விட்டு மறுபடியும் தேர்தல் நடத்துவது என்பதில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு இறுதியான அந்த முடிவுகளை பற்றி முழுமையாக இப்போது நாம் சொல்லிவிட முடியாது என்பதுதான் உண்மையான
இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.